வணக்கம். நான் உங்களுக்கு பேரு ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026 ஜூன் 2ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில இருக்கிற குரு கடக ராசிக்கு மாறி இருக்கிற காலகட்டம் மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மேச ராசிக்கு 9க்கும் 12 கூடியவர் குரு. அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சமாகிறார். 9 கூடியவர் 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். 9ஆம் இடங்கிறது என்ன? கடவுள் ஸ்தானம். 4ஆம் இடங்கிறது என்ன? தாய் ஸ்தானம். 9 கூடியவர் போய் 4ஆம் இடத்துல உச்சமாகிறது. தாயோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது 8வது பார்வை 8வது இடத்த பார்ப்பார். திருச்சகத்தை 8ஆம் இடத்தை பாக்குறது 7.5 சனி இருக்கிறதுனால அசிங்கம், அவமானம், பிரச்சனை, தொந்தரவு இதெல்லாம் அடியோட அழியும் ஒளியும். இதுதான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். 2வது 10ஆம் இடத்த குரு பார்ப்பார். 10ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தொழில இனிமே மேன்மை ஆகுவாங்க, தொழில் சிறப்பா இருக்கும், தொழில இருக்கிற தொந்தரவுலாம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்த குரு தன் வீட்டை தானே பார்க்கிறார். சனீஸ்வரரை கோச்சாரத்துல இருக்கிற சனீஸ்வரரையும் குரு பார்க்கிறாரு. அதனால 7.5 சனி பொங்கு சனியா மாறிக்கும். அப்புறம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 1 வருட காலங்கள் செய்ய வேண்டிய பலனை இந்த 5 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு நற்பலன்களை நிறைய வாரி வழங்கிடுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால மாணவ செல்வங்கள், மாணவர்களா இருந்தா மாணவியா இருந்தா நல்ல படிப்பாங்க, நல்ல மதிப்பெண் பெறுவாங்க, அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். திருமண வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை அமையும். தொழில் பண்றவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வேலை செய்யறவங்களுக்கு வேலையில நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், மனசை சந்தோஷமா வச்சுக்க முடியும், சமுதாயத்துல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அப்படிதான் இதை எடுத்துக்கலாம். சினிமா கலைஞர்களுக்கும் இது ஒரு முன்னேற்றமான பாதையில கொண்டு போய் போகும். மேசராசியில அரசியல்வாதியா இருந்தா அரசியல்ல பதவி உயர்வு, கௌரவமான பதவி இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் மேன்மை இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு இனிமேல் ஆரோக்கியத்துல மேன்மை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால 4ஆம் இடத்துல குரு உச்ச குரு அப்படிங்கிறது மிக சிறந்த அமைப்பு. ஜனனகால ஜாதகத்துல கடகத்துல என்ன கிரகம் இருக்கோ, உங்களுடைய ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். ஒரு உதாரணத்துக்கு அந்த இடத்துல செவ்வாய் இருந்தா அவங்க வீடு வாங்கலாம், சனீஸ்வரர் இருந்தா அவங்க உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறதும், சூரியன் இருந்தால் அரசாங்கத்துல பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதும். அது மாதிரி அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய வலிமையை குரு ஜாஸ்தி பண்ணி கொடுப்பார். அதனால நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். குரு வழிபாடு பண்றது, நவகிரகத்துல இருக்கிற குரு வழிபாடு பண்றது, திருவண்ணாமலை போயிட்டு வர்றது, உச்சனூர் போயிட்டு வர்றது, பைரவரை வழிபாடு பண்றது, இதனாலதான் உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் நற்பலன்களா மாறும். அதனால இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமா தான் இருக்க போகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பொற்காலமே.